வேதம் சொல்லுது, பலன் பெற்றுக்கொண்டு எப்படி இருக்கணும்? திடமனதா இருக்கணும். தைரியம் வரணும். பலன் வந்தா மட்டும் போதாது, தைரியமும் வரணும். ஆமென். அப்ப இந்த பலன், இந்த திட மனசு வரதுக்கு உபாகமத்தினுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள். ஆமென். அவர்களுக்கு பயப்படவும் எவனுக்கும் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். எவனுக்கும் திகைக்காத. உன் தேவனாகிய யாதாமே ஆமென் உன்னோடு கூட வருகிறார். ஆமென். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். இத நம்புறியா இல்லையா? அல்லேலூயா. ஆனா இதை விசுவாசிக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது. அவர் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார்ல, எதுக்கு பயப்படக்கூடாது? இது அறிகிறது ரொம்ப முக்கியம். இங்க என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தலுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இப்ப சர்வ வல்லமையுள்ள யாவருக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு பயம் உன்கிட்ட இருக்கக்கூடாது. படுகிற பாடுகளை குறித்து பயம் வரக்கூடாது. பிசாசு தான் போராடுறான் அப்படின்னா பிசாசை குறித்து பயப்படாத. அவன் என்னெல்லாம் கொண்டு வருவான்? பிசாசு பிரச்சனையை கொண்டு வருவான், வியாதியை கொண்டு வருவான், பண நஷ்டத்தை கொண்டு வருவான், பண கஷ்டத்தை கொண்டு வருவான். எல்லாம் உன்கிட்ட வந்து உனக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கும், பாடாவே இருக்கும். இந்த பாடுகளை நினைச்சு ஒரு நாளும் பயப்படாத. கேப்பியா? கேட்க மாட்டியே? ஐயோ எனக்கு அது சூத்த, எனக்கு இது சூத்த, இப்படியே சொல்லி சொல்லியே சொல்லியே பயந்துச்சு. பயப்படாத. இப்ப 2வது காரியம், உபாகமத்தினுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். யாரை பார்த்து பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம்? உன்னுடைய சத்துருவை பார்த்து பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆமென். முதல்ல பாடுகள், 2வது சத்துரு, 3வது சங்கீதம் 49:16 ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. ஆமென். ஐஸ்வர்யனை கண்டு பயப்படாத. ஏன்னா நீ சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளை. அது உண்மையா பிள்ளையா இருந்தா தானே? உண்மையிலே பிள்ளையா இருந்தா தானே? நம்ம தான் உண்மையிலே பிள்ளை இல்லையே. ஏன்னா பாவம் செய்கிறவன் பிசாசினுடைய பிள்ளைன்னு சொல்லி இருக்கு. அப்ப நீ யாரு? பாவம் செய்கிறவன் பிசாசின் பிள்ளை, அவன் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்ப நீ யாரு? நீ தான் பாவம் செய்யறிய. சிந்தனையில பாவம், பேச்சில பாவம், வாழ்க்கையில பாவம், எல்லாம் பாவம் 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 பாவம். அப்புறம் என்னைக்கு தேவனுக்குள்ள பிள்ளையா போற? அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, துர்ச்செய்திக்கு பயப்படாத. எப்படி? துர்ச்செய்திக்கு பயப்படாத. நம்ம எப்படி? ஒருத்தையும் இல்லாதது சொன்னாலே பயம், இருக்கிறது சொன்னா பயப்பட மாட்டான், அது வேற கதை. இல்லாதது சொன்னா அவ்வளவு பயம். ஏன்? சர்வ வல்லமையுள்ள தேவன் பயப்படாது என்று சொன்னால் நாம் எதற்கு பயப்படக்கூடாது என்பதை முழு இருதயத்தோடு அறிஞ்சிருக்கணும். உபாகமத்தோட புஸ்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய யா உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய யா அப்படியே செய்வார். யாருக்கு இது தெரியுமா? பார்வோனை கண்டும் பார்வோனுடைய சேனையை கண்டும் பயப்படாதே. இன்றைக்கு பார்வோனும் அந்த சேனையும் யார் என்று கேட்டால் பிசாசும் பிசாசனுடைய சேனைகளும். பயன்ல தைரியசாலிகள் வந்து சொல்லுங்க, ராத்திரி பிசாசு வந்தா என்ன பண்ணுவேன்னு.
ஏதோ முன்ன பின்ன மாம மச்சான பழகின மாதிரி ராத்திரி பார்க்குற இருட்டையெல்லாம் பார்த்துட்டு ஏதோ அது ரூபம் இருந்தால் அதை பார்த்தெல்லாம் பயப்படுறோம். தெரியாததை பார்த்து எதுக்கு பயப்படுற? அவன் தான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல, நீ எப்படி அவனை பிசாசுன்னு சொல்ற? தெரியும் உனக்கு, அப்புறம் பயப்படுற? யாருக்கு தெரியும்? அப்ப எதுக்கு பயப்படுறீங்க? தயவு செய்து சொல்றேன், நீ நம்பிக்கையில கில்லாடியா இருக்கிறனால கடவுளை நம்புற மாதிரி பிசாசையும் நம்புற. ஆனா கடவுளை பார்த்து பயம் இல்லை, பிசாசை பார்த்தா பயம். ஏன்னா அவனுக்கு கொம்பு இருக்கும், அவன் கருப்பா இருப்பான், அவன் வெள்ளை சட்டை போட்டு வந்தா அவன் இல்லை. பிரைசியாசுவா இப்படியெல்லாம் சில சிம்டம்ஸ் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று நடந்தா அவனை பார்த்து பயந்துட்டு சாப்பிடும். பிரைசியாசுவா அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, நீதிமொழியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிற போது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் அப்படின்னு இருக்கும். சரி 14:26 வாசிங்க. யாவுக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, ஆமென். அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். யாவுக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவனுடைய பிள்ளைகளுக்கு. அப்புறம் ஏன் உன் பிள்ளைக்கு பிசாசு ஓடி போராடுது? உன் பிள்ளை ஏன் சொன்னா கேட்க மாட்டேங்குது? அப்புறம் ஏன் நீ விரும்புறபடி உன் பிள்ளை இல்லை? காரணம் நீ யாவுக்கு பயப்படல. இதான், வேற ஒண்ணும் இல்லை. நீ பயப்படல. நீ பயந்தா உன் பிள்ளைகள் நல்லா இருக்கும். உன் பிள்ளைகள்கிட்ட பிசாசு வராது, உன் பிள்ளைகள்கிட்ட சத்ரு வேலை செய்ய முடியாது, உன் பிள்ளைகள் கீழ்ப்பிடியாமைக்குள் கடந்து போக முடியாது, உங்ககிட்ட எதிர்த்து பேச முடியாது, உன்னை அடிக்க முடியாது, உங்ககிட்ட சண்டை போட முடியாது. ஏன்? நீ யாவுக்கு பயப்படுற பயம் இருக்கு. அதனால தான் சொல்றாரு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், பயப்படாத அப்படின்றார். அப்ப யாவா நம்மகிட்ட விரும்புகிறபடி இந்த வருஷம் அவருடைய பலனை பெற்று திகையாம கலங்காம இருந்தா யாசுவா நம்ம கூட இருப்பாராம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப இன்னையிலிருந்து நீ தனி மனுஷன் இல்ல, நீ கைவிடப்பட்டவன் இல்ல. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா என் தேவன் சொல்றாரு, தாய் உன்னை மறக்கலாம், நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ நம்புறவங்களெல்லாம் உன்னை கைவிடலாம், ஒரு கூட இருக்கவங்களெல்லாம் உன்னை விட்டுட்டு போலாம், ஆனா நான் உன்னை விட மாட்டேன். எப்ப? நீ எனக்குள்ள இருந்து என் பலனை பெற்றுக்கொண்டால். அல்லேலூயா. அப்ப இந்த வேளையில விரும்பி வேண்டி தேவ சமூகத்தில் கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே உம்முடைய பலத்தை எனக்கு தாரும், உம்முடைய பலத்தினால் என்னை நிரப்பும், எனக்கு பயமோ திகிலோ இல்லாதபடி நான் சமாதானத்தோடு கூட வாழ எனக்கு பலன் தந்து என்னோடு கூட வாரும் என்று கேட்போமா? எல்லாரும் கண்களை மூடும்.